ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சப்பா சேனல். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். வெந்தயமும் ஜீரகமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இனி தேங்காய் துருவுனதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்க வெந்தயமும் ஜீரகம் போட்டுட்டு 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், சின்ன 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிடலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1,5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸியை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இனி நம்ம எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு போட்டு கடுகு பிடிஞ்சி வந்த அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்குன்னு வதக்கிடலாம். நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. கலர் வெண்டைக்காய் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து ஊற்றிடலாங்க. புளி கரைசலும் ஊற்றி உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி காரெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு குழம்ப கொதிக்க விடலாங்க. நல்லா தலைன்னு கொதித்து நல்லா வந்த பிறகு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.